ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆகமத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனுடைய ஆசிரியர் மோசே என்பது நமக்கு தெரியும். முதல் 5 ஆகமங்களை எழுதினது மோசே தான். இதில் 34 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 958 வசனங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும், இந்த முன்னுரைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நெஞ்சில் நிறுத்துங்கள் என்கிற ஒரு தலைப்பை நாம் கொடுக்க முடியும். இன்றைக்கி பல ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு பள்ளி தோழனை சந்திக்கும் பொழுது என்ன அனுபவம் ஏற்படுமோ, பல ஆண்டுகளுக்கு பின்பாக நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை புரட்டி பார்க்கிற பொழுது என்ன கடந்த கால ஒரு நிகழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் தோன்றுமோ, அந்த இழுப்புக்குள்ளே சென்றோன்னா நிறையா அனுபவங்களில் நாம் ஆழ்ந்த ஒரு நீச்சலை அடிக்க முடியும். இது நாம் அறிந்ததே. இப்போது 120 வயதை தொட்ட மோசேயும் மரிக்கப் போகிறார். இஸ்ரவேலரை ஒரு மதிப்பீட்டுக்கு நேராக அவர் அழைத்து செல்ல விரும்புகிறார். முந்தைய 4 நூல்களினுடைய ஒரு சாராம்சத்தை சுருக்கமாக அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக அவர் தீர்மானிக்கிறார். வெறும் முந்தைய 4 நூல்களின் கூற்று மாத்திரமல்ல, இதில் மதிப்பீடுகளும் உடன்படிக்கையினுடைய அந்த புது காரியங்களும் வருங்கால தீர்க்க தரிசனங்களையும் இணைத்து இந்த ஆகமத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேய மொழியில் திவோரீம் என்றால் வசனங்கள் என்பது பொருள். அப்படி தான் இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க வேதாகமமோ இதற்கு டியூட்டரானமியன் என்று சொல்லி பெயரை சூட்டியிருக்கிறது. டியூட்டரானமியன் என்று சொன்னால் இதனுடைய பொருள் 2வது நியாயப்பிரமாணம் என்று பொருள் வருகிறது. 2வது அளிக்கப்பட்டது, 2வது முறையும் அளிக்கப்பட்டது என்பதே இதற்கான ஒரு சரியான விளக்கமாகும். கிரேக்க வேதாகமத்தில் அருமையாக இது 2வது அளிக்கப்பட்டது, 2வது முறையும் அளிக்கப்பட்டது என்பது போல அந்த அர்த்தத்தை உடையதாக வருகிறது. ஆகமம் என்பதும் இத்தகைய நிலையிலே புரிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. உபாகமம் என்றால் ஆகமம், அதாவது 2வது நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இப்பொழுது மக்கள் கானான் வாசலில் இப்போ வந்து நிற்கிறாங்க. யோர்தானை பிளந்துட்டு எரிகோவை நொறுக்கி போட்டுட்டு இப்போ முன்னேற போகிறாங்க. அது முன்பு ஒரு தலைமுறை இதுவரையிலும் வந்தாங்க, இந்த வாசல் வரை வந்து வேவுலாம் பார்த்தாங்க. ஆனால் அவிசுவாசத்தால் அனைத்தையும் இழந்து அவர்கள் செத்து மடிந்தார்கள். இப்போ புதிய தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்கள் அதே நிலைமையை இப்போ அடைந்திருக்கிறாங்க. அவிசுவாசம் கொள்ளாது அவர்கள் முன்னேற வேண்டும் என்று மோசே ரொம்ப துடிக்கிறார். இந்த சந்ததியாவது எப்படியாவது உள்ளே பேரணும் என்று சொல்லி அவர் துடிக்கிறார். இனி வெறும் 70 நாட்கள் சென்றால் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே செல்ல முடியும். அதற்கு முன் பல காரியங்கள் சம்பவிக்க இருந்தன. என்னன்னா, இஸ்ரவேலின் மாபெரும் மனித தலைவர், அதாவது எகிப்திலிருந்து விடுதலை பெற வைத்து 40 ஆண்டுகள் அங்கே மனாந்தரத்தில் நடத்தி வந்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து, ஒரு பரிந்து பேசுகிறவராக இருந்து, ஒரு இடையாளராக இருந்து பணியாற்றினவர் இப்பொழுது மரிக்கப் போகிறார். புதிய தலைவர் பொறுப்பெடுக்கப் போகிறார். பழைய தலைவர் தமது சொற்பொழிவை 40 நாட்கள் அவர்களோடு கூட பங்கு வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனை உபாகமம் 1:3, யோசுவா 4:19, உபாகமம் 34:8 ஆகிய வசனங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 40 நாட்கள் அவர்களோடு கூட உரையாடினார் என்பது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 11வது மாதம் 1ஆம் தேதி இறுதி பிரசங்கம் தொடங்கிய மோசே 12வது மாதம் 10ஆம் தேதி வரை இந்த பிரசங்கத்தை அவர் செய்தார். அதன் பின்பு அவர் இறப்பதற்கு 30 நாட்கள் துயரம் கொண்டாடின மக்கள் புதிய ஆண்டு முதல் மாதம் 10ஆம் தேதி கானான் நோக்கி அவர்கள் புறப்படுகிறார்கள். சுமார் 40 ஆண்டு வனாந்தர பயண அலைச்சலை மதிப்பீடு செய்ய சுமார் 40 நாள் எடுத்துக்கொண்டது நமக்கு ஒரு சிந்தனைக்குரியதாக இருக்கிற அவருடைய கடந்த கால வாழ்க்கைகளை அப்படியே நினைவுபடுத்தி அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை மோசே 40 நாட்களுக்குள்ளாக அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இது மோசே தான் எழுதினார் என்கிறதற்கான காரியங்கள் என்ன? பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் யாரெல்லாம் இதை சொல்கிறாங்கன்னா, யோசுவா 1:7 சொல்கிறார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில்
இங்கே பழைய ஏற்பாட்டு ஆசிரியர் இதை குறிப்பிடுகிறார். 2 ராஜாக்கள் 14:6 இதை குறிப்பிடுகிறது. எஸ்ரா தன்னுடைய புத்தகத்தில் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும், நெகேமியா 1வது அதிகாரம் 8-9, தானியேல் 9:11 பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் மோசேயினுடைய காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கூற்றும் இதற்கு சான்றானது என்னென்னா, மத்தேயு 19:7-9 வரையிலும், யோவான் 5வது அதிகாரம் 45-47 வரையிலும் இயேசுவும் இதனை குறிப்பிடுகிறார். பிற புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களை பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 3:22-23 மற்றும் ரோமர் 10:19 நாம் பார்க்கிறோம். அதாவது பவுல் அப்போஸ்தலனும் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதின அந்த லூக்காவும் இதனை தெளிவாக அவர் எடுத்து கூறுகிறதை பார்க்கிறோம். கானானை உரிமையாக்க போகின்ற புதிய தலைமுறைக்கு தேவையான ஆன்மீக அடிப்படைகளை அறிவுறுத்தும் மோசே முக்கியமாக விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தான் அழைப்பு விடுக்கிறார். அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாமலே தான் முன்னாடி உள்ள சந்ததியர் இதனை இழந்து போனார்கள். ஆகவே விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தான் இங்கே மோசே அழைப்பு விடுக்கிறதை பார்க்கிறோம். 3 முக்கிய பிரசங்கங்களை உள்ளடக்கி உள்ள இந்த நூலின் கருத்துக்களை நம்ம 3 பகுதியாக நம்ம பிரித்து பார்க்க முடியும். எப்படின்னு சொன்னால், திரும்பி பார்க்க வைக்கிறார். இஸ்ரவேலர் சீனாய் முதலுள்ள வரலாறு திரும்பி பார்க்கப்படும்படியாக அவர் கூறுகிறார். ஆகவே அந்த காரியங்களில் தோல்விகள் இருந்தது, வாக்குறுதிகள் இருந்தது, கீழ்ப்படியாமைகள் இருந்தது ஜனங்கள் மத்தியில். ஆனால் தேவனுடைய உண்மைத்துவம் அங்கே தெளிவாக இருந்ததை திரும்பி பார்க்கும்படியாக மோசே அழைக்கிறார். 2வது, மேலே பார்க்கும்படியாய் தேவனுடைய சட்டங்கள் ஆராய்ந்து பார்க்கப்படுகின்றன. நீதியும் தூய்மையும் உடைய தேவனும் அவரது சட்டங்களும் நமக்கு முன்பாக ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழும்படியாக, ஒரு மேலானவைகளை நோக்கி வாழும்படியான வாழ்க்கையை நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல் தூரத்தில் பார்த்தல், தீர்க்க தரிசன பார்வையில் வரப்போகிற ஆசீர்வாதங்கள், சாபங்கள் ஆகியவை இங்கே முன்வைக்கப்படுகின்றன என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் பின்னாடி உள்ள அதிகாரங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். எச்சரிக்கையுடன் வாழவும் இங்கே அறிவுறுத்தப்படுகின்றன. இந்த நூலிலிருந்து சுமார் 17 மேற்கோள்களை புதிய ஏற்பாட்டில் காண முடியும். இந்நூலின் வசனங்களைத்தான் கிறிஸ்து சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்தினதை மத்தேயு 4வது அதிகாரம் 1-11 வரை வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு சாத்தானால் சோதிக்கப்படுகிற பொழுது இந்த உபாகம புத்தகத்தில் உள்ள வசனங்களை இயேசு எடுத்து கையாண்டதை மத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முழுமையையும் கூட 2 கட்டளைக்குள்ள அடக்கி அவர் மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்துக்குள்ளாக சொன்னதை பார்க்கிறோம். அன்பு என்கிற அந்த 2 கட்டளைகளுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அடக்கிவிட்டதை, முழு நியாயப்பிரமாணத்தையும் அவர் அடக்கி சொன்னதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இந்த நூலின் மோசையை போன்ற தீர்க்கதரிசியாக தீர்க்க தரிசனம் முறைக்கப்படுகின்றார். உபாகமம் 18:15 பார்க்க முடியும். அதே போல் மோசே தனது நினைப்பூட்டும் வார்த்தைகளை கூறும்போது, நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள், இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, இவைகளை நெஞ்சில் நிறுத்துங்க, இவைகள் அழியாத ஜீவனுள்ள நித்திய ஜீவனை வழங்கக்கூடிய வசனங்கள், இதை வேஸ்ட்னு சொல்லி தள்ளிராதுங்க அப்படின்னு சொல்லி தான் மோசே இந்த ஆகமத்தை 2வது நியாயப்பிரமாணம் அல்லது 2வது கொடுக்கப்படக்கூடிய ஆகமத்தை குறித்து பார்க்க முடியும். நம்ம இன்னும் வருகிற நாட்களில் கடந்து வந்த வழியை நினைவில் நிறுத்துங்கள் என்று சொல்லியும், கொடுக்கப்பட்ட சட்டத்தை நெஞ்சில் நிறுத்துங்கள், அதாவது கடந்து வந்த பாதைகளை நினைவில் நிறுத்துங்கள், கொடுக்கப்பட்ட சட்டத்தை நெஞ்சில் நிறுத்துங்கள், செய்யப்பட்ட உடன்படிக்கையை சிரமேற்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இனி வருகிற அதிகாரங்களில் நாம் செய்திகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஆகமம் மோசேயினுடைய மரணத்திற்கு முன்பாக தன்னுடைய 120வது வயதில் 40 நாட்கள் தன்னுடைய ஜனங்களுக்காக
கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது, அவிசுவாசமாக இருந்துடக்கூடாது, பழைய சந்ததியரை போல இவர்கள் இந்த காணான சுதந்திரிக்காமல் போய்விடக்கூடாது என்கிற ஒரு அக்கறையோடு கூட, ஒரு வாஞ்சியோடு கூட, ஒரு விருப்பத்தோடு கூட இந்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதைத்தான் நாம் தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்காக நாளைய தினத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.